எல்லாருக்கும் அன்யோங். வெல்கம் டு ஒப்பாக்கியோமி. இன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல் ரிட்டன் ஆஃப் அ கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு சீரிஸோட எபிசோட் 1 பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எப்படி ஆரம்பிக்கும்னா, கிம் துக்பால் அப்படின்ற ஒருத்தர் அவரோட வீட்டில் டீச்சரோட சேர்ந்து மேக்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. டைம் முடிஞ்ச உடனே டீச்சர் அவரோட பேப்பரை எடுத்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரியும், கிம் துக்பால் ஒரு கொஸ்டினை கூட சரியா அட்டன் பண்ணல. அண்ட் எந்த டெஸ்ட்லயுமே அவரோட மார்க்கு இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாரு. கோவப்பட்டு கிம்துக்பால திட்டிட்டே இருக்கிறப்போ, திடீர்னு ஜாங்சோல்ன்ற ஒருத்தன் தபால்னு கதவை திறந்து, குவாங்சுவை நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்துக்பால் கிட்ட சொல்லுவான். அப்படி சொன்னானே அந்த டீச்சருக்கு வந்து ரொம்ப பயம் வந்துரும். ஏன்னா அப்பதான் அந்த டீச்சருக்கே தெரிய வரும், கிம்துக்பால்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு நார்மல் மனுஷன் கிடையாது, ஒரு பெரிய கேங்லே ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருக்கு தெரிய வந்தோன்னே அவர் ரொம்ப பயந்தே போயிருவாரு. ஆனா கிம்துக்பாலுக்கு வந்து டீச்சர்னா அவர் ஒரு பெரிய மதிப்பும் அண்ட் அவர் மேல ஒரு பெரிய மரியாதையும் வச்சுட்டு இருக்க ஒரு ஆளு. அதனால டீச்சருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை நீங்க வந்து பத்திரமா வெளில கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒன் ஆஃப் தி கேங் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த குவாங்ஸு வந்து என்ன பண்ணுவான்னா, டீச்சர் வெளில போயிட்டு இருக்கமோ டீச்சரை பிடிச்சி கத்திய கழுத்துல வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ கிம்துக்பாலுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துரும். அதனால இந்த குவாங்ஸுவ எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த குவாங்ஸோ என்ன பண்ணுவான், டீச்சரை விட்டுட்டு கிம்துக்பால அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது தான், என்னதான் கிம்துக்பாலுக்கு வந்து 47 வயசாகி இருந்தாலும், கிம்துக்பாலுக்கு வந்து அதிக ஃபைட்டிங் பவர், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காரு. அண்ட் அதனால ஒரு சிங்கிள் பஞ்ச்லயே வந்து குவாங்ஸுவ காலி பண்ணிடுறாரு. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம், டீச்சர் ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கிம்துக்பால் பார்க்க வந்திருப்பாரு. அங்க போயிட்டு டீச்சர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, கிம்துக்பால் வந்து அவரோட தலைவர், அதாவது இந்த சில்சங் அப்படின்ற ஒரு கேங் இருக்கு. அந்த சில்சங் கேங்கோட தலைவருக்கு கிட்ட போயிட்டு, இந்த காங்சூன்றவன் வந்து நம்மளோட எதிரி கேங்குக்கு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த சில்சங் சொல்லுவாரு, "நீ இத பத்திலாம் கவலைப்படாத. நீ உன் ஸ்டடீஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ணு. அண்ட் அத பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேங்க டேக் ஓவர் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. இந்துக்பால் அவரோட தலைவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வர வழியில அவர் வந்து அவரோட டிரைவரையும் பாடி கார்டையும் அனுப்பிச்சு விட்டு, நான் வீட்டுக்கு தனியா போய்க்கிறேன், நீங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருவாரு. அனுப்பிச்சு வச்சோன்னே போற வழியில அவர் ஸ்மோக்குக்காக வண்டியை நிறுத்துவாரு. வண்டியை நிறுத்தினோடனே அப்போ கரெக்டா மேல ஒரு பிரிட்ஜ்ல இருந்து ஒரு ஹீயோன் அப்படின்ற ஒரு பையன் வந்து கீழே குதிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு வந்து பதறி அடிச்சுட்டு இப்படி ஓடி வருவாரு அந்த பையனை காப்பாத்துறதுக்காக. அவர் அந்த ஈயோன்ற பையனை காப்பாத்திட்டு அப்பாடி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ட்ரக் வந்து அவரையும் இடிச்சிரும். நெக்ஸ்ட் திங் என்ன நடக்கும் அப்படின்னா, துக்பால் வந்து அடுத்த நாள் அவர் ஹாஸ்பிட்டல்ல ஈயோனோட பாடியில எழுந்திருப்பாரு. அட் த சேம் டைம் ஜாங்சூல், ஜாங்சோ அவங்க 2 பேரும் வந்து ரிவெஞ்சுக்காக அந்த பையனால தான் எங்க தலைவர் செத்து போயிட்டாருன்னு சொல்ற அந்த கோவத்துல அந்த பையன பார்க்கறதுக்கு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பையன போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அந்த பையன் உடம்புல தான் துக்பாலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவரு அந்த பையன சாரி கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட மெமோரியல் சர்வீஸ் நடக்கிற இடத்துக்கு அந்த பையன கூட்டு போவாங்க. ஆனா அந்த பையன் எல்லார்கிட்டயும் சொல்லுவான், "நான் தான் துக்பால். நான் உயிரோட தான் இருக்கேன். உங்க தலைவன் நான் இங்கே தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும், அவங்க நம்பாம அந்த பையன போட்டு அடிப்பாங்க. அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த பையன, "நீ வந்து இவர்கிட்ட மன்னிப்பும், நன்றியும் சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோவ காமிச்சு சொல்லும்போது தான், அந்த பையனுக்கு வந்து ஐ மீன் அந்த துக்பாலுக்கு வந்து உணர வரும். "ஓகே நம்ம செத்துட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அத அவர் நம்பாம, அவர் வந்து இருக்கிற பூ எல்லாத்தையும் போட்டு கலைச்சு போட்டு அவர் வந்து ஒரு ரகளை பண்ணுவாரு. அப்புறம் அந்த ஈயோன் உடம்புல இருக்கிற அந்த துக்பால் வந்து அவரோட பாடிய நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த மார்குக்கு போயிட்டு புக்பாலோட பாடிய பார்க்கும்போது தான் தெரியும், நான் செத்து இங்க இருக்கேன். என் உடம்பு இங்க இருக்கு. ஆனா என்னோட ஸ்பிரிட் வந்து இந்த பையனோட உடம்புல இருக்குன்னு அவருக்கு தெரிய வரும். அப்ப வந்து நான் இப்போ கைய புடிச்சா என் ஸ்பிரிட் அதுக்குள்ள போகுமா? என் பாடி என்கிட்ட வருமா? அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பார்ப்பாரு. அப்பதான் ஒரு டாக்டர் உள்ள வந்து, "இந்த துக்பால் ஆல்ரெடி இறந்துட்டாரு. இந்த பாடி சீக்கிரமா சாம்பல் ஆயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்புறம் மறுபடியும் அந்த துக்பால அத நம்பாம, அந்த பாடி எரியறதுக்குள்ள, அதாவது அந்த பாடி சாம்பலாறதுக்குள்ள, நான் எப்படியாவது என் உடம்புக்குள்ள போணும்னு சொல்லிட்டு, மறுபடியும் அந்த பையன் குதிச்ச பிரிட்ஜ்லேருந்தே மறுபடியும் குதிக்க ட்ரை பண்ணுவாரு.
அப்படி குதிக்க ட்ரை பண்ணும்போது தான் அவரோட கால் உடைஞ்சு 3 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல எந்திரிப்பாரு. அவர் எந்திரிச்சு, "எங்க துக்பால் எங்க?" அப்படின்னு கேட்டா அப்பதான் சொல்லுவாங்க, "அவர எரிச்சுட்டாங்க. அவர் உடம்பு சாம்பல் ஆயிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஈயோன் உடம்புல இருக்கிற அந்த துக்பால், நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பையனோட உடம்புல வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அத உணர்ந்து, ஆனா அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆச்சரியப்படுவாரு. அது என்னன்னா, இந்த பையன் வந்து இவ்ளோ நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே, ஏன் யாருமே ஒருத்தர் கூட வந்து இவர பார்க்கல? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அந்த பையனோட அப்பாவோட செக்ரட்டரி வந்து அவனோட ஸ்கூல் புக்கு, அவனோட டேப்லெட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அத குடுக்கும்போது அவங்கள நார்மலா எடுத்துட்டு வந்து குடுக்காம, அவன மிரட்டிட்டு போவாங்க. "இதுக்கு மேல நீ பிரச்சனை பண்ணாத. எனக்கு வந்து இந்த மாரி ட்ராமாவ சமாளிக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த ஈயன் உடம்புல இருக்க துக்பால் வந்து ஈயனோட டேப்லெட்ல நெறைய எழுதி வச்சிருப்பாரு. அத எல்லாத்தையும் படிக்கும்போது தான் அவருக்கு தெரியுது, இந்த ஈயோனுன்ற பையன் அவரோட ஸ்கூல்ல நல்லாவே புல்லி பண்ணியிருக்காங்க போல எல்லாரும். ஸ்கூல்ல புல்லி பண்ணது இருக்கட்டும், அவரோட வீட்லயும் அவர வந்து ஒரு பையனாவே மதிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. துக்பால் வந்து அவர் ஈயோனுக்காக நம்ம ஏதாவது பண்ணி ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியானோனே ஈயோனோட வீட்டுக்கு போறாரு. அப்போ வீட்ல வேலை செய்றவங்க அந்த ஈயோன வார்மா வெல்கம் பண்றாங்க. அவங்க என்னலாம் வீட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஈயோன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் அவங்கள பொறுத்தவரை அவங்க அப்பாவோட செக்ரட்டரி மீக்யோங் அவங்க தான் ஈயோனோட அம்மாவோட ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்க்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயோன் கிட்ட சொல்றாங்க. அதாவது ஈயோன் உடம்புல இருக்க துக்பால் கிட்ட சொல்றாங்க. இந்த வீட்ல வேலை செய்றவங்க நம்புறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ரட்டரி இந்த ஈயோனோட அம்மாவ வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக பார்த்துட்டுருக்காங்க. வைல் எப்போனா, அந்த அவங்க அப்பாவோட லீகல் வைஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ, ஈயோனோட அம்மாவ ஒழிச்சு கட்டிறணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா, இப்போ அந்த சேர்மனோட லீகல் வைஃப் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, இவங்க ஈயோனும், அவனோட அம்மாவும் வந்து அந்த கம்பெனிய டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அது அந்த மீக்கியோங்க்கு பிடிக்கவே இல்ல. ஸோ, அதெல்லாம் வந்து அந்த வீட்ல வேலை பார்க்குறவங்க வந்து ஈயோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ தான், அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. இந்த ஈயோன் பையன் வந்து கொஞ்சம் மாறிட்டான். ஏதோ அவன் உடம்புல டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ நாள் போக போக ஈயோன் உடம்புல இருக்கிற அந்த துக்பால் வந்து வொர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் ஓப்பன் ஆகுறதுக்கு ரெடி ஆகுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த ஓப்பன் ஆகுறதுக்குள்ள இந்த பழைய ஈயோன பத்தி என்னெல்லாம் எவ்வளோலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ, அவ்வளோலாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட ஹேர கட் பண்றதா இருக்கட்டும், அவரோட அப்பியரன்ஸ சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் வந்து முயற்சி பண்றாரு. அவரே அவருக்கு குடுத்துக்கிட்ட புது ஹேர் கட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அண்ட் கூலான லுக்க அவருக்கு தருது. ஒரு நாள் அவரோட புக் ஷாப்புக்கு டெக்ஸ்ட் புக்லாம் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கிறப்போ, சேக்யோங் அப்படின்ற ஒரு பையன மீட் பண்றாங்க. சேக்யோங் அவனுக்கு வந்து பார்த்த உடனே, "ஓ! இது ஈயோன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஸ் பண்ணான். ஆனா, அந்த ஈயோனுக்கு தான் சேக்யோங் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா, இவன் தான் ரியல் ஈயோனே இல்லையே! ஸோ, அதனால அவனால சேக்யோங்க கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஈயோன் வந்து என்ன பண்றான், சேக்யோங் கிட்ட "எனக்கு புக்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, சேக்யோங்கும் "ஓகே நான் ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து குடுத்துட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறான். சீக்கிரமே ஸ்கூலையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அண்ட் எல்லாரும் ஆச்சரியப்படுறது என்னன்னா, எப்படி இந்த ஈயோன் வந்து திடீர்னு இவ்ளோ சேஞ்சஸ காமிக்கிறான் அவன் உடம்புல. அண்ட் யாராலயும் இவன் தான் ஈயோன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸே பண்ண முடியல. முக்கியமா அந்த புல்லி கேங்குக்கு இவன் தான் ஈயோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த புல்லி கேங் தான் ஜேமின் அப்படின்ற ஒருத்தனால நடத்தப்பட்டு வருது. இந்த ஈயோன் வந்து போன நாளே இந்த ஜேமின் வந்து ஈயோன பார்த்து, "ஓ! நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஈயோனும், "உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயும் சண்டைக்கு போறான். சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது தான், என்னதான் அவன் கேங்ஸ்டரா இருந்து எவ்ளோ ஸ்கில்ஸ் இருந்தாலும், அந்த ரியல் ஈயோனோட பாடி அவன் தாட்ஸ்க்கு ஏத்த மாரி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு அவனுக்கு தெரிய வருது. அதனால ஈஸியா இந்த புல்லி கேங் வந்து இவன அடிச்சு போட்டுடுறாங்க. இந்த ஈயோன் அந்த நாக் அவுட் கிக்க வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கிறதோட எபிசோட் முடிஞ்சிருது. இந்த எபிசோடோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரை இந்த எபிசோட் 1 ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இந்த கதை எப்படி கொண்டு போவாங்கன்ற ஆர்வமும் இருந்துச்சு. ஷோல எல்லாமேங்க காமெடி, ஆக்ஷன், பிளாட்டு எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்ல இருக்குன்றத நம்பி நான் இதுக்கு அடுத்து பார்க்க போறேன்.
இந்த ஷோ மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு எபிசோடு 1 மணி நேரம் டைம்ல இருக்குங்க. ட்ராமாவோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி உங்களுக்கு மத்த ட்ராமாவோட எக்ஸ்ப்ளனேஷனா இருக்கட்டும், ரிவ்யூவா இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷனா இருக்கட்டும், எது வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஹேப்பி வாட்சிங்.